ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, பெற்றோர்கள் செய்த பாவத்தால் பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு கர்மாவிற்கும் அளவே இல்லை. யார் எந்த காரியத்தில் இறங்கினாலும் பலனை தன் பிள்ளைகள் அனுபவிக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் இங்கே குற்றங்கள் குறைந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, அதை யார் இங்கே யோசிக்கிறார்கள்? எப்படி அதை யோசிக்கிறார்கள்? யோசிப்பதற்கு நேரம் எங்கே அவர்களுக்கு? பெற்றவர்களால் பாவத்தை சுமந்து தன் பிள்ளைகளின் முதுகில் இறக்கி வைக்கும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். முன் கோபத்தால் அடுத்த குடும்பத்திற்கு வினைகளை சேர்த்து கொடுத்து காலம் முடிய போகும் நேரம் தன்னுடைய பாவம் அத்தனையும் தன் பிள்ளைகளின் தோளில் சேர்த்துவிட்டு போகும் பெற்றவர்களுக்கு நடுவில் நான் இப்போது சொல்லும் நபர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக அடியெடுத்து வைக்கும் இந்த நபர் தன் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் பாவத்தை சேர்த்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்த இந்த நபர் கடைசியில் பிள்ளையின் பாவத்தால் இறப்பை ஏற்கப் போகிறார். யாரை சொல்கிறேன் என்று குழப்பத்தோடு நிற்காதே, விளக்கமாக சொல்கிறேன், தயாராக இரு என் பிள்ளையே. பாவம் என்பது முன் ஜென்மத்தில் அனுபவிக்கும் அத்தனை பாவமும் பின் ஜென்மத்திலும் அனுபவித்துதான் வருகிறார்கள். அதைத்தான் கர்மா என்று அழைக்கிறார்கள். பிள்ளையே, உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டது? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? எதனால் உனக்கு வந்தது? என்னை போட்டு ஏன் இந்த பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த செய்வினை? கர்ம வினையின் காரணமாகத்தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. தெரிந்து செய்தாலும் பாவம்தான், தெரியாமல் செய்தாலும் பாவம்தானே. வார்த்தையால் கூட ஒருவர் அழுதுவிடக்கூடாது உன்னை நினைத்து. அது பாவம் என் பிள்ளை. அது கெட்டவனாக இருந்தாலும் சரி, உன் வார்த்தையால் அவன் அழுகக்கூடாது. அவன் செய்த பாவத்தை அவன் கழித்து விடுவான். அதற்காக நீ வார்த்தைகளை கொட்டிவிடாதே. கவனமாக இரு பிள்ளையே. இன்று உனக்கு நான் கொடுக்க வந்த செய்தி என்ன தெரியுமா? பெற்ற பிள்ளை செய்த பாவத்தால் இன்று ஒருவரின் மூச்சு காற்று அடங்கும் நேரமாக இருக்கிறது. பார்த்து பார்த்து வாழ்ந்த அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட இறப்பு தேவையா? கொடுத்தது தன் பிள்ளை. இரக்க குணமற்றவன், தலைகணம் பிடித்தவன், முன் கோபம் உடையவன், தன் வாழ்க்கையை சீரழித்ததும் இல்லாமல் அவனுக்கு இழப்பாக அவருடைய மரணம் வரப்போகிறது. அவனுக்கு இப்போதாவது புத்திமதி சொல்லும் தெய்வமாக இந்த காரியத்தை நடத்த வேண்டிய கட்டத்தில் நான் நின்று விட்டேன். என்னை மன்னித்து விடு. யாரையும் தண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமல்ல என் பிள்ளையே. சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேட்காத அவன் இதனால் மாறப்போகிறான். இந்த ஒரு இழப்பால் மாறப்போகிறான். யார் தாயே என்று கேட்கிறாயா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு செய்வினைகளை கொடுத்து உனக்கு எதிராக நின்று எதிரியாக நின்று பல எதிர்வினை சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கும் அவனுடைய வீட்டை பற்றித்தான் சொல்கிறேன். இழப்பு என்பது அவனுக்கு வந்தால்தான் அவன் அடங்குவான் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். நீ அங்கு செல்ல வேண்டும். எதிரி வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லாதே. நல்ல காரியங்களுக்கு போகவில்லை என்றாலும் தீய காரியங்களுக்கு சென்றே தீர வேண்டும். அந்த இடத்திற்கு போ. அவருக்கு செய்யும் மரியாதையை செய். திரும்பி வா. எதையும் உண்ண வேண்டாம், கை நனைக்க வேண்டாம். உன் வீட்டிற்கு வெளியே வந்து உன்னை சுத்தம் செய்த பிறகு உன் வீட்டிற்குள் செல். பாவ காரியத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டான்.
உன்னை பாடாய் படுத்தியதற்கு இன்று பதில் பெறப் போகிறான் அவன். மனம் திருந்தப் போகிறான் அவன். தங்கமே, தன் வினையை தானே எடுக்கப் போகிறான். உனக்கு செய்த வினையை அவன் எடுக்கப் போகிறான் அவன் கைகளால். இனி ஒரு பாதிப்பு எனக்கு வந்துவிடக்கூடாது, என் குடும்பம் எனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து விட்டேன் என்று தான் செய்த வினையை தானே எடுக்கப் போகிறான். உன் குடும்பம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறது. இனியும் எந்த செய்வினையும் எதிர்வினையும் உன்னை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு. மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறேன், மீண்டும் மீண்டும் அலட்சியம் காட்டிக்கொண்டே இருக்கிறாய். ஓம் சக்தி. நன்றி.